ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி ப்ரோ குவாலிட்டியாக வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி நம்ம குவாலிட்டியாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து போட்டிருப்பேன். அதை பாருங்கள். அந்த வீடியோவை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஒன்று நார்மலாக அப்லோட் பண்ணால் எந்தளவுக்கு குவாலிட்டி குறையுது, நான் சொல்கிற மெத்தட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா 1080 30 fpsல வீடியோவை சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வீடியோவை இது வந்து எடிட் பண்ண வீடியோ ஓகேங்களா, இந்த 1080 30 fpsல நீங்கள் சேவ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ ஷூட் பண்ணுறப்போ 4Kல ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணிட்டேன். கடைசியாக இந்த மெத்தட் தான் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் பாண்டா கம்ப்ரெசரில் போயிட்டு அந்த பாண்டா கம்ப்ரெசரில் போய் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு எதுவுமே அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கு மட்டும் ஒர்க் ஆச்சு. அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நண்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன் நண்பா. ஓகேங்களா? என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஒரு 200 MB, இப்போ இந்த வீடியோவை நான் வந்து 4Kல வச்சு நான் சேவ் பண்ணுறேன்னா ஒரு 200 MBலேருந்து 300 MB வரைக்கும் வரும். ஓகேங்களா? அந்த வீடியோவை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணாமல் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராமே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரெஸ் பண்ணிடும். ஓகேங்களா? கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த குவாலிட்டி வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? அதே நம்மளே கம்ப்ரெஸ் பண்ணியே போட்டோம்னா லாஸ் ஆகாது. அதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு. பெருசாக நீங்கள் எதுவுமே போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை கேப்கட்டில் தான் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து கேப்கட் நீங்கள் மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். மிச்சம் எந்த அப்ளிகேஷனும் பண்ணல. நீங்கள் கேப்கட்டில் தான் மேக்ஸிமம் எடிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ கேப்கட்டில் பண்ணுறீங்கன்னா வீடியோவை இந்த 4Kன்னு ஒன்று இருக்கா கைஸ், அந்த 4Kல 60 fpsல ஹை அப்படிங்கிறத வச்சு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன். அது எத்தனை MB வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அந்த பண்ணதை நான் உங்களுக்கு வந்து இங்கே தெரியுதா 389 MB அந்த 4Kல. வெயிட் பண்ணுங்கள், இதில் டீட்டெயில்ஸ் இருக்கா, ஃபைல் இன்ஃபோ. ஓகேங்களா? ஃபைல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 389 MB வந்துருக்கு. ஓகேங்களா? இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப்கட்டில் 4Kல 60 fps வச்சு சேவ் பண்ண வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி கம்மியாகும். ஏன்னா இந்த அளவு இருக்கிற ஃபைலை இன்ஸ்டாகிராமே ஒரு 30லேருந்து 15 MBக்குள்ளே அதுவாகவே கொண்டு வந்துடும். ஓகேங்களா? அது கொண்டு வரப்போ குவாலிட்டி லாஸ் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்க என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ 4Kல 60 fpsல ஹையாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா VN அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்களா? VN அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, போய் பாருங்கள். அந்த VN அப்ளிகேஷனில் நீங்கள் அந்த 4Kல 60 fpsல ஒரு வீடியோ சேவ் பண்ணோமா, அந்த வீடியோவை சேமாக இந்த இடத்துல நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து இம்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோ வந்து இங்கே இருக்கா, இந்த வீடியோவை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னு இருக்கா, எதுவும் மாற்றாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் மேலே இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல 1080ல 30 fpsல இந்த பிட்ரேட் இருக்கா, இந்த பிட்ரேட்டை ஒரு 9 to 10 வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகி 45 MBக்கு வந்துடும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்பவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான கான்செப்ட்டு, போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க. கேப்கட்டில் எடிட் பண்ணுறீங்கன்னா 4Kல 60 fpsல சேவ் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை VNல வந்து 1080ல 30 fps கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ அந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், உங்களுக்கு நேரம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதனால தான். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேப்கட்டில் 4Kல எக்ஸ்போர்ட் பண்ணுது, இந்த வீடியோ நம்ம VNல எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் ஆகும், இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் காட்டினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்கட்டு, இது பார்த்தீங்கன்னா VN. ஃபஸ்ட்டு நம்ம கேப்கட் வீடியோவை பார்த்துடலாம் நண்பா. ஓகேங்களா? ஓகே, இன்ஸ்டாகிராமில் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. வெயிட் பண்ணுங்கள், சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கேப்கட் வீடியோ. ஓகேங்களா? கேப்கட் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வேர்ல்டு கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. ஸ்டார்ட் போர்ட்ஸோட குவாலிட்டி உடையுது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஹையஸ்ட்டில் ரெண்டுமே எப்படி அப்லோட் பண்ணாமல் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கேப்கட்டில் போட்ட வீடியோ குவாலிட்டி லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போட்ட வீடியோ, என்னது VNல போட்டது. ஓகேங்களா? அதை கம்பேர் பண்ணுறப்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஃபுல் குவாலிட்டி வரலை. இதுவும் நான் ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ
இந்த ஒரு வேர்ல்டு கப்புக்கும் உங்களுக்கு எப்படி அது தெரியுதுன்றதில்ல, நீங்கள் வீடியோ ஹை குவாலிட்டி வச்சு பாருங்கள் ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு வேர்ல்டு கப்பு சூப்பராக எனக்கு தெரியுது, ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது மொக்கையாக இருக்குது, அது நல்லா இருக்குது ஓகேங்களா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரும்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்புறம் வந்து ப்ரோ எனக்கு நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி, கேப்கட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போட்டு விஎனில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா ஓகேங்களா. ஸோ வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டடா பை சி பை நன்றி செய்யுங்க, நல்லதே நடக்கும்.